ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 55வது தலைப்பு. ஷரீர சாதனை ஆத்ம சாதனை இரண்டும் வேண்டும். ஜென்மா பூரா ஒருத்தன் ஏதோ மாடு மாதிரி தேகத்தால் அலைந்து திரிந்து கையையும் காலையும் ஆட்டிக்கொண்டிருந்துவிட்டு சாந்தமாக சௌக்கியமாக ஈஸ்வரபரமான ஆத்மார்த்தமான விஷயங்களை தெரிந்து கொள்ளாமலும் பக்தி தியானம் எதுவுமே இல்லாமலும் ஜீவனை விட்டான் என்றால் அவன் மனுஷ்ய ஜென்மா எடுத்தே பிரயோஜனமில்லைதான். ஆனால் செய்ய வேண்டிய நிலையில் ஷரீர உழைப்பு பண்ணியே ஆக வேண்டும். பொதுவாக இப்போது ஜனங்கள் இருக்கிற லோகாயத்தமான அபக்வமான ஸ்திதியில் அவர்களில் பெரும்பாலார் நீண்ட காலத்துக்கு ஷரீரத்தால் உழைத்தே சித்தசுத்தி பெற வேண்டியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். மூளையால் மட்டும் வேலை செய்கிறவனுக்கும் பேனா வேலைக்காரனுக்கும் ஷரீரத்தால் உழைப்பவனைப் போல அசந்து தூக்கம் வருகிறதோ? தூக்கம் வராவிட்டால் மனஸ் எங்கேயாவது திரிந்து கொண்டே அழுக்கை சேர்த்து கொள்கிறது. நன்றாக உழைத்து விட்டு வந்தவன் இப்படியெல்லாம் கெட்ட சிந்தனைகளில் போகாமல் நன்றாக தூங்குகிறான். அதனால் தேகபலம் புத்திபலம் இரண்டும் உண்டாகிறது. தேகத்தையும் புத்தியையும் கனெக்ட் பண்ணுகிற நர்வஸ் சிஸ்டமை அவன் பாழ்பண்ணிக் கொள்கிறதில்லை. ஷரீர உழைப்பில்தான் ஆரம்பித்தாக வேண்டியிருக்கிறது. ஆனால் ஷரீரத்தோடு நின்றுவிடாமல் அந்த ஆரம்ப நாளிலிருந்தே ஈஸ்வரபரமான விஷயங்களிலும் டச் வைத்து கொண்டே ஆக வேண்டும். போக போக டச் பண்ணினால் மட்டும் போதாது. டச் பண்ணுவதை கையில் பிடித்து வைத்து கொள்ளவும் பிரயத்னப்பட வேண்டும். அத்தியாத்ம சமாச்சாரங்களில் அதிகம் ஈடுபட வேண்டும். ஆனால் இப்போதும் இவன் ஆத்மாபிவிருத்தியில் உச்சாணி கொம்புக்கே போய்விட்டாலும் அப்போதும் கூட ஷரீர பணியில் இவன் டச்சை அடியோடு விட்டுவிடக்கூடாது. ஜீவன் முக்தன் என்று என்னவோ சொல்கிறார்களே, நமக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஸ்திதி புரிவது கூட கஷ்டமாயிருக்கிறதே. அந்த ஸ்திதி வந்து நமக்கென்று மனசில்லை, எண்ணமில்லை, பிளான் இல்லை என்று ஆகிற மட்டும் நாமாக உடற்தொண்டை அடியோடு விட்டோமென்று இருக்கவே கூடாது. அதனால்தான் பெரியோர்கள் ஒரு கையால் ஈஸ்வரனை பிடித்து கொண்டே இன்னொரு கையால் லோக காரியங்களை பண்ணு என்கிறார்கள். முதலில் ஷரீர வேலை ஜாஸ்தி, ஆத்மார்த்த சிந்தனை குறைச்சல், பிறகு இரண்டும் சமம், அப்புறம் ஆத்மார்த்தம் ஜாஸ்தி ஷரீர வேலை குறைச்சல் என்று, அதாவது எல்லா ஸ்டேஜிலும் இரண்டில் எந்த ஒன்றுமே இல்லை என்று இல்லாமல் இருக்க வேண்டும். இதற்கும் அப்புறம் ஈஸ்வரனே நம்மை நடத்தி வைப்பது தெரியும். அந்த ஸ்திதியில் பரமஞானிகளாக இருந்து கொண்டே ஓயாமல் ஒழியாமல் காரியம் பண்ணினவர்களும் உண்டு. லோகமே தெரியாமல் கல்லு மாதிரி கிடந்தவர்களும் உண்டு. அங்கே போகிற மட்டும் மெய் வருந்தி பரோபகாரமாக எல்லாரும் உழைக்கத்தான் வேண்டும். பலஹீனர்கள் தவிர மற்ற எல்லாரும் ஷரீர கைங்கரியம் நிறைய பண்ணத்தான் வேண்டும். பலஹீனர்கள் இதற்கு ஈடாக மற்ற தினசுகளில் பொது பணி செய்ய வேண்டும். 56வது தலைப்பு. பதி பத்னி ஒத்துழைப்பு. ஸ்ரமதானம் மாதிரியே எல்லாரும் சம்பத்திதான் என்கிற பணதானமும் துளியாவது பண்ண வேண்டும். எத்தனை குறைச்சல் வருமானமானாலும் அதிலும் ஒரு காலனாவது தனக்கென்று இல்லாமல் தர்மத்துக்கு போகணும். இதிலே ஸ்திரீகளால் ஆகக்கூடியது நிறைய இருக்கிறது. நகை, துணி, சினிமா செலவு, வரதட்சிணை, சீர்சனத்தி ஆசை, இவற்றால் ஸ்திரீகள்தான் புருஷர்களை விட தான தர்மம் முடியாத ஸ்திதியை ஏற்படுத்தி விடுகிறார்கள். ரேஸ், சீட்டு, குடி, சிகரெட் முதலான துன்மார்க்க செலவுகள் புருஷர்கள்தான் செய்கிறார்கள் என்று எனக்கு தெரியுமானாலும் அவர்களை விடவும் பெண் ஜென்மா எடுத்தவர்கள்தான்
எல்லா உயிர்களுக்கும் தாயாக தியாகிகளாக உபகரிப்பதில் உதாரணமாக இருக்க வேண்டும் என்பதால் சொல்கிறேன். அகமுடையான் பெண்டாட்டி இருவரும் ஒத்துழைத்து தர்மம் செய்வதற்கென்றே மற்ற செலவுகளை குறைத்து கொண்டு கொஞ்சமாவது மிச்சம் பிடிக்க வேண்டும். இருக்கிறவர்களும் இதற்கெல்லாம் ஆகிற செலவை சேமித்து பரோபகாரத்துக்கு பயனாக்க வேண்டும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.